அந்த 1897 ஜனவரி 26 விவேகானந்தர் பாம்பன்ல பேசிய அந்த உரை இருக்க, சிகாகோ உரையோட சிறப்பான உரை. உலகமெல்லாம் போய் இந்து தர்மத்தின் பெருமையை பேசிய விவேகானந்தர் இந்தியாவுக்குள்ள இந்து தர்மத்தை பத்தி எல்லாம் பெருசா பேசவில்லை. நாம எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றி தான் பேசுகிறார். நமக்கு என்னென்ன மாற்றங்கள் திருத்தங்கள் வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கிறார், ஒரு கிளாரியன் கால், அறைகூவல். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள். சொல்றது இந்து சன்னியாசி விவேகானந்தர். நீ கும்பிட்டு இருக்கிற சாமியெல்லாம் நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லடா. இன்னும் 50 வருஷத்துக்கு ரெஸ்ட் கொடு, அந்த சாமியெல்லாம் ரெஸ்ட்ல வச்சுக்கோ. கேட்கிறவங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா சன்னியாசி 50 வருஷத்துக்கு சாமிக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுன்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை விவேகானந்தர் சொல்றாரு, அந்த இடத்தில் நீங்கள் வழிபடும் கடவுளாக பாரத அன்னையை நீங்கள் தெய்வமாக வழிபட வேண்டும் என்று சொல்ற. பெரிய ஆச்சரியம். அப்படி 50 ஆண்டுகள் நீங்கள் பாரத தாயை தெய்வமாக வழிபட்டு வந்தால் 50 ஆண்டுகளில் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று சொல்லி சென்றவர் விவேகானந்தர். 1897 50 ஆண்டுகள் அவர் சொன்னதையெல்லாம் இந்து இளைஞர்கள் கேட்டதுனால 1947 50 ஆண்டுகள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்தது. ஜனவரி 26 வந்தது. முதல்ல ஜனவரி 26 தான் சுதந்திர தினமா கொண்டாடணும்னு காங்கிரஸ்ல முடிவு செஞ்சாங்க. ஆனால் நினைத்ததை விட வெள்ளக்காரன் சீக்கிரம் வெளியில போக வேண்டும் என்று நினைத்து விட்டதுனால ஆகஸ்ட்லயே சுதந்திர தினம் வந்துருச்சு. ஜனவரி 26 குடியரசு தினமா மாத்திட்டோம். அவ்வளவுதான்.